வணக்கம், வெல்கம் டு ஈஸி இங்கிலீஷ் சேனல். நம்ம சேனலை இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்க, வரைக்கும், நாளை வரைக்கும், நேற்று வரைக்கும், நீ வரும் வரைக்கும், 10 மணி வரைக்கும், நான் அவன் சாப்பிட்ற வரைக்கும், நான் ட்ரெயின் வர வரைக்கும், நீ சமைக்கிற வரைக்கும், இல்லைன்னா நீ படிக்கிற வரைக்கும், இந்த மாதிரி வரைக்கும் வரைக்கும் அப்படின்னு நம்ம பேசுவோம். டே டு டே லைஃப்ல கட்டாயமா இதை நம்ம பேசுவோம். அப்ப இந்த வரைக்கும் அப்படின்னு சென்டென்ஸ் பேசும்போது எப்படி பேசலாம் அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். வரைக்கும் வரைக்கும் அப்படின்னா அன்டில். அன்டில்னா என்னங்க அர்த்தம்? வரைக்கும், அது வரைக்கும். ஓகேவா? அது வரைக்கும்னா என்ன? ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் வரைக்கும். ஓகேவா? வரைக்கும் வரைக்கும்னா அன்டில். இதையே நாளை வரைக்கும் அப்படின்னு சொல்ல போறோம். நாளை வரைக்கும் இதை எப்படி சொல்லலாம்? அன்டில். அன்டில் நாளைக்கு என்னங்க இங்கிலீஷ்ல? டுமாரோ. அவ்வளவுதாங்க. அன்டில் டுமாரோ. அன்டில் டுமாரோ. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்க எங்கேயாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிருக்கீங்க. நீ நீ வந்து அங்க வந்து எப்ப இருக்கலாம், இல்ல எப்ப கிளம்பி வரலான்னு இருக்கிற அப்படின்னு ஏதாவது கேட்கறான்னு வச்சுங்களேன். நாளைக்கு வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன். நாளைக்கு வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன். அப்ப நாளை வரைக்கும் அப்படின்னா அன்டில் டுமாரோ. ஓகே, காட் இட். நீங்க இந்த மாதிரி குட்டி குட்டி சென்டென்ஸ் கூட நம்ம பேசலாம். வரைக்கும் அப்படின்னா அன்டில். நாளை வரைக்கும் அன்டில் டுமாரோ. நேற்று வரைக்கும். இப்ப நம்ம ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவோம், ஏன் நான் அவள்கிட்ட நான் பேச மாட்டேன். எப்பையில இருந்து? நேத்து வரைக்கும். நேத்து வரைக்கும் நான் அவள்கிட்ட நான் பேசவே இல்லை அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? நேற்று வரைக்கும். அப்ப இதை எப்படி சொல்லலாம்? அன்டில். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அன்டில் எஸ்டர்டே. அன்டில் எஸ்டர்டேன்னா என்னங்க அர்த்தம்? நேற்று வரைக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, நீ வரும் வரைக்கும். நீ வரும் வரைக்கும். இப்ப சொல்லுவோம் இல்லைங்களா, நீங்க வந்து எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருப்ப, நீ கிளம்பு வீட்டுக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நீ வர வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன். நீ வரும் வரைக்கும். ஓகேவா? இப்ப பாருங்க, நீ வரும் வரைக்கும். வரைக்கும் அவங்களதான் ஃபர்ஸ்ட் நம்ம ஆட் பண்ண போறோம். அன்டில் சப்ஜெக்ட் யூ. அன்டில் யூ வர்றதுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல? கம். அன்டில் யூ கம். அவ்வளவுதாங்க. பாருங்க எவ்வளவு ஈஸியா முடியுது பாருங்க. அன்டில் யூ கம். 10 மணி வரைக்கும். அடுத்து என்ன சொல்ல போறோம்? 10 மணி வரைக்கும். இதை எப்படி சொல்லலாம்? அன்டில் 10 AM இல்ல 10 PM. நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க. ஓகேங்களா? பாருங்க, அப்போ வரைக்கும் அப்படின்னா அன்டில். நாளை வரைக்கும் அன்டில் டுமாரோ. நேற்று வரைக்கும் அன்டில் எஸ்டர்டே. நீ வரும் வரைக்கும் அன்டில் யூ கம். 10 மணி வரைக்கும் அன்டில் 10 AM. ஓகே, இதே போல எப்படி சென்டென்ஸ்ல இதை இன்னும் கொஞ்சம் எப்படி பெருசா ஆக்கலாம்? இப்ப நீ படிக்கிற வரைக்கும் இதை எப்படி சொல்லலாம்? நீ படிக்கிற வரைக்கும். இல்ல நீ எழுதுற வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். நீ படிக்கிற வரைக்கும் நான் இங்கே இருக்கிறேன். ஓகேவா? இதே ட்ரெயின் வர்ற வரைக்கும் நான் இங்கே இருக்கிறேன். இதெல்லாம் எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? சேம் மெத்தட் இதே தாங்க. ஓகேவா? பார்க்கலாமா? இப்ப பாருங்க, இந்த மாதம் வரைக்கும். இந்த மாசம் வரைக்கும் நீங்க பணம் கட்டலாங்க, உங்களுக்கு டைம் இருக்கு சொல்லுவாங்கல்ல. இந்த மாதம் வரைக்கும். அடுத்த வாரம் வரைக்கும் உங்களுக்கு பர்மிஷன் இருக்கு. அடுத்த வாரம் வரைக்கும் ஏதோ ஒண்ணு செய்யறதுக்கு உங்களுக்கு அடுத்த வாரம் வரைக்கும் உங்களுக்கு பர்மிஷன் இருக்கு. நீ சமைக்கிற வரைக்கும். பாருங்க, உங்களுக்கு ஈஸியான சென்டென்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ரொம்ப நம்ம ஸ்போக்கனுக்கு இது போதுங்க. பேசுறதுக்கோ இல்ல மற்றவங்க பேசுறது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கோ இல்ல நம்ம கம்யூனிகேட் பண்றதுக்கோ இது போதுமான அளவு. ஓகேவா?
இந்த until வந்து ப்ரிப்போசிஷனா பயன்படும், கன்ஜெக்ஷனா பயன்படும். இது வந்து ப்ரிப்போசிஷனா கன்ஜெக்ஷனாங்கிற அளவுக்குலாம் நம்ம போக வேண்டாம். ஓகேவா? இல்லைன்னா அதை நான் கடைசியில நான் சொல்றேன். ஒரு 2 சென்டென்ஸ் வச்சு இது ப்ரிப்போசிஷனா இருக்கா இல்ல கன்ஜெக்ஷனா இருக்காங்கிறத சொல்றோம். நம்ம எது எப்படி இருந்தா என்ன, நம்ம பேசணும், அவ்வளவுதான். நம்ம கன்ஜெக்ஷன்ல வச்சு பேசினா என்ன, ப்ரிப்போசிஷன்ல வச்சு பேசினா என்ன, எல்லாம் ஒண்ணுதானே. எப்படியும் நம்ம பேசணும், அவ்வளவுதான். இப்ப பாருங்க, இந்த மாதம் வரைக்கும், இந்த மாதம் வரைக்கும், வரைக்கும் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? until. எல்லாரும் என் கூட சேர்ந்து சொல்லிட்டே வாங்க. until. இந்த மாதம், until இந்த this, until this month. அவ்வளவுதான். எவ்வளவு ஈஸியா முடியுது பார்த்தீங்களா? இந்த மாதம் வரைக்கும், until this month. அடுத்த வாரம் வரைக்கும். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டே வரலாம். ஓகேவா? நீங்க 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 நிறைய கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், நிறைய கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அப்பதான் நம்மளுடைய சேனல் வந்து தெரியாத வியூவர்ஸுக்கு சேனல் வந்து ஃபார்வர்ட் ஆகும். எல்லாரும் நம்ம சேனலை பார்க்கறதுக்கு ஒரு ஒரு இதா இருக்கும். அதனால கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோ பாருங்க. அடுத்த வாரம் வரைக்கும் அப்படின்னா until. வரைக்கும்ங்கிற வார்த்தை தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வரும். until. அடுத்த அப்படின்னா என்ன சொல்லுவோம்? நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் வீக். until நெக்ஸ்ட் வீக், அடுத்த வாரம் வரைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, நீ சமைக்கிற வரைக்கும், நீ சமைக்கிற வரைக்கும். until. until நீ you cook. until you cook. நீ சமைக்கிற வரைக்கும். ஓகேவா? இதே நீ படிக்கிற வரைக்கும் எப்படி சொல்லலாம்? கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க பார்க்கலாம். நீ படிக்கிற வரைக்கும், இல்ல நீ வர வரைக்கும், நீ எழுதுற வரைக்கும், இல்ல நீ தூங்குற வரைக்கும். இதெல்லாம் எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க பார்க்கலாம். நீ படிக்கிற வரைக்கும் எப்படி சொல்லலாம்? until. until you. படிக்கிறதுக்கு ஸ்டடி இல்லைன்னா ரீட். until you study. நீ படிக்கிற வரைக்கும். ஓகேவா? இதையே நீ எழுதுற வரைக்கும், until you write. until you write. இப்படி சின்ன சின்ன வேர்டா கூட நம்ம பேசிக்கலாங்க, சின்ன சின்ன சென்டென்ஸா கூட பேசிக்கலாம். until you study. நீ படிக்கிற வரைக்கும் நான் இங்க இருக்கேன். until you write. நீ எழுதுற வரைக்கும் நான் இங்க இருக்கிறேன். இப்பெல்லாம் சொல்லலாங்களா? இந்த மாதிரி இப்ப குட்டி குட்டியா சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம சென்டென்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? இப்ப பாருங்க, கொஞ்சம் சென்டென்ஸா கொஞ்சம் பெருசாக்கியிருக்கோம். அவன் 10 மணி வரைக்கும் தூங்கினான் அப்படின்னு சொல்ல போறோம். 10 மணி வரைக்கும். அவன் எப்ப எழுந்தான்? அவன் 10 மணி வரைக்கும் தூங்கினான், அப்புறமா தான் அவன் எழுந்தான் சொல்றோம் இல்லைங்களா? இப்ப பாருங்க, அவன் 10 மணி வரைக்கும் தூங்கினான். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் சொல்லுங்க. he. he என்ன செஞ்சாங்க? தூங்கினாங்க. தூங்கினான் past tense இல்லைங்களா? அப்ப பாருங்க, sleep, slept, slept. இதுதான் past tenseக்கு உள்ள verb. ஓகேவா? he slept. அவன் தூங்கினான். அவன் தூங்கினான்னு சொல்லிட்டோம். எப்ப வரைக்கும்? 10 மணி வரைக்கும். வரைக்கும் until 10 AM. 10 மணி வரைக்கும் அவன் தூங்கினான். he slept until 10 AM. அவ்வளவுதாங்க. பாருங்க எவ்வளவு ஈஸியா முடியுதுன்னு. 10 மணி வரைக்கும் அவன் தூங்கினான் அப்படின்னு சொல்ல போறோம். ஓகேவா? இதையே அவன் 10 மணி வரைக்கும் படிச்சுக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்ல போறோம். 10 மணி வரைக்கும் என்ன பண்ணான்? படிச்சுட்டு இருந்தான் அப்படின்னு சொல்ல போறோம். பாருங்க, படித்தான். 10 மணி வரைக்கும் படித்தான் அப்படின்னு சொல்ல போறோம். he studied.
he studied. அவன் 10 மணி வரைக்கும் என்ன செஞ்சான்? படிச்சான். he studied until இல்லைன்னா 12 மணி வரைக்கும் அப்படி கூட சொல்லலாம். ஓகேவா? 12 மணி வரைக்கும் அவன் என்ன பண்ணான்? படிச்சுட்டு இருந்தான் அப்படின்னு சொல்றோம். he studied until 12 p.m. ஓகேவா? எவ்வளவு ஈஸியா முடியுது பாருங்க. shall we go to the next sentence? இப்ப பாருங்க, நான் நேற்று வரைக்கும் உனக்காக காத்திருந்தேன் அப்படின்னு சொல்றோம். இப்ப நம்ம கெஸ்டா ஒரு வீட்டுக்கு போயிருக்கோம். இப்போ ஒண்ணும் இல்லை, இப்ப நம்ம வீட்டுக்கு கெஸ்டா வந்திருக்காங்கன்னு வச்சுங்களேன். நம்மளோட பாட்டிமா நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. பேர பிள்ளைங்க வெளியில எங்கேயாவது தங்கி படிச்சுட்டு இருப்பாங்க. நான் இன்னைக்கு வந்துடுறேன் பாட்டி, நீங்க இருங்க அப்படின்னு சொல்லியிருப்போம் நம்ம. ஆனா நம்மளால வர முடியாது. நம்ம என்ன செஞ்சிருவோம்? சரி போ, நான் இனிமே கிளம்பி நான் போயிடுறேன் ஊருக்குன்னு சொல்லிட்டு பாட்டிமா கிளம்பி போயிடுறாங்க. நம்ம என்ன கேட்போம்? எப்ப பாட்டி நீ ஊருக்கு போன? நான் வந்தேன், நீ ஆளு இல்லையே, நீ எங்க போயிருக்க அப்படின்னு கேட்கும்போது, அப்ப ஊருக்கு போயிட்டியா அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க? நான் நேத்து வரைக்கும் நீ வருவன்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நீ வரல, நான் கிளம்பிட்டேன். அப்ப நேற்று வரைக்கும், நான் நேற்று வரைக்கும் உனக்காக காத்திருந்தேன் அப்படின்னு சொல்ல போறோம். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் யாரு? ஐ. காத்திருந்தேன் அப்படிங்கிறது முடிஞ்சு போனது தானே. வெயிட்டட், பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றோம். ஐ வெயிட்டட், நான் காத்திருந்தேன். ஓகேவா? எப்ப வரைக்கும்? நேற்று வரைக்கும். யாருக்காக பாருங்க? ஐ வெயிட்டட் ஃபார் யூ, உனக்காக. ஐ வெயிட்டட் ஃபார் யூ, உனக்காக நான் காத்திருந்தேன். இது ஒரு ஸ்டேட்மெண்ட். அதுக்கப்புறம் பாருங்க, அன்டில், எப்ப வரைக்கும் காத்திருந்தோம் அவங்களுக்காக? அன்டில் எஸ்டர்டே. அன்டில் எஸ்டர்டே, நேத்து வரைக்கும் நான் உனக்காக காத்திருந்தேன். அன்டில் எஸ்டர்டே அப்படின்னா நேற்று வரைக்கும் உனக்காக நான் காத்திருந்தேன் அப்படின்னு சொல்றோம். இதையே உனக்காக நான் முந்தா நாள் வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தேன், முந்தா நாள் வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றோம். முந்தா நாள்னா என்ன? எஸ்டர்டேவுக்கும் முதல் நாள். எப்படி சொல்லலாம்? சேம் இதே சென்டென்ஸ் தான். இந்த எஸ்டர்டேவுக்கு முன்னாடி மட்டும் நான் எழுதிடுறேன் பாருங்க. ஐ வெயிட்டட் ஃபார் யூ, உனக்காக நான் காத்துக்கிட்டு இருந்தேன். அன்டில் டே பிஃபோர் எஸ்டர்டே. முந்தா நாளுன்னா என்னங்க சொல்லணும்? டே பிஃபோர் எஸ்டர்டே, முந்தா நாள் வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, பாருங்க எவ்வளவு ஈஸியா சென்டென்ஸ் முடியுது பாருங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், shall we go to the next sentence? பாருங்க, கடை இரவு 11 மணி வரைக்கும் திறந்திருந்தது அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இது பாஸ்ட் டென்ஸ். திறந்து இருந்தது அப்படின்னு சொல்றோம். எப்படி சொல்லலாம்? முதல்ல சப்ஜெக்ட் எழுதிக்கோங்க. இந்த இடத்துல சப்ஜெக்ட் யாரு? கடை தான். the shop. The shop was open. The shop was open அப்படின்னா கடை திறந்திருந்தது. கடை என்ன பண்ணிருந்தது? திறந்து இருந்ததுன்னு சொல்றோம். இந்த ஓப்பன்ங்கிறது இந்த இடத்துல வேர்பு கிடையாது, ஷாப்பை விவரிக்குது. ஷாப்புங்கிறது ஒரு நவுனு. நவுனுக்கு எக்ஸ்ட்ரா மீனிங் கொடுக்குது. இவங்க அட்ஜெக்டிவ் இந்த இடத்துல. ஓகேங்களா? இது வேர்பு கிடையாது. The shop was open, திறந்திருந்தது. எப்ப வரைக்கும்? இரவு 11 மணி வரைக்கும். அப்ப until 11 p.m. பாருங்க, until 11 p.m. The shop was open until 11 p.m. ஓகேங்களா? கடை 10 மணி வரைக்கும் திறந்து இருந்தது அப்படின்னு சொல்றோம். இதையே இரவுக்கு பதிலா காலை 11 மணி வரைக்கும்னு வராது. 11 மணிக்கு திறந்து இருக்கும்னு சொன்னா அது வேற இல்லையா? என்ன நம்ம வரைக்கும் அப்படின்னு தான் பார்த்துட்டு இருக்கோம். பரவாயில்ல, இதை நான் ஆரம்பிச்சிட்டேன், அதை சொல்லிடுறேன். காலையில கடை காலைல 11 மணிக்கு திறந்து இருக்கும் அப்படின்னு சொல்றோம். அப்ப ஃபியூச்சர். காலையில 11 மணிக்கு திறந்து இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது
the shop will be open at 11 a.m. அவ்வளவுதாங்க. இங்க அன்டில் வரல, ஓகேவா? ஏன்னா அன்டில்ங்கிறது இது வரைக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். இது நான் ஆரம்பிச்சேங்கிறதுனால உங்களுக்கு நான் சென்டென்ஸ் கொடுத்துட்டேன், ஓகேவா? the shop will be open at 11 a.m. என்ன? காலையில 11 மணிக்கு கடை திறந்து இருக்கும் அப்படின்னு சொல்றோம். got it? shall we go to the next sentence? நான் வர்ற வரைக்கும் காத்திரு. இப்ப சொல்லுவோம் இல்லைங்களா, இங்கே இரு, நான் போயிட்டு வந்துடுறேன், நான் வர்ற வரைக்கும் இங்கே இரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான். இப்ப பாருங்க, இந்த இடத்துல காத்திரு, ப்ளீஸ் வெயிட். நம்ம என்ன சொல்லுவோம்? ப்ளீஸ் வெயிட், கொஞ்ச நேரம் இருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன் சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான். ப்ளீஸ் வெயிட், ப்ளீஸ் வெயிட். எப்ப வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணுமா? நான் வர்ற வரைக்கும். until I come back. until I come back. நம்ம இனிமேதான் வரப்போறோம், இருந்தாலும் அதை நம்ம இங்க ப்ரெசன்ட் டென்ஸ்ல தான் சொல்றோம். பாத்தீங்களா? நோட் பண்ணீங்களா? வெயிட் பண்ணு, நான் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கிறோம். அப்ப நம்ம போயிட்டு தான் திரும்ப வரணும். அது ஃபியூச்சர்ல தான் ஆக்ஷன் நடக்க போகுது. பட் இருந்தாலும் நம்ம அதை ப்ரெசன்ட் டென்ஸ்ல சொல்றோம், ஓகேவா? ஆனா இது வந்து ஃபியூச்சர் ஆக்ஷனை தான் குறிக்குது. ப்ளீஸ் வெயிட் அன்டில் ஐ கம் பேக். ப்ளீஸ் வெயிட் அன்டில் ஐ கம் பேக். நான் வந்துடுறேன், ப்ளீஸ் வெயிட், கொஞ்சம் காத்துருங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்றோம், ஓகேவா? shall we go to the next sentence? பாருங்க, காஃபில சர்க்கரை கரையிற வரைக்கும் கலக்கிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்றோம். நம்ம இந்த இடத்துல யாரையும் சப்ஜெக்டா சொல்லல, ஓகேவா? அப்ப நம்ம ஆப்போசிட்ல உள்ளவங்கள தான் சொல்லுவோம். நீ சர்க்கரைய கலக்கிக்கிட்டே இரு, எது வரைக்கும்? சர்க்கரை கரையிற வரைக்கும் காஃபி என்ன பண்ணிக்கிட்டே இரு? கலக்கிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்ல போறோம், ஓகேங்களா? அப்ப பாருங்க, இரு, கீப் ஸ்டிர்ரிங். சொல்லுங்க, ஸ்டிர்ரிங். ஸ்டிர்ரிங்னா கலக்கிக்கிட்டே இரு. கீப் ஸ்டிர்ரிங், எதை கலக்கிக்கிட்டே இருக்கணுமா? காஃபிய. கீப் ஸ்டிர்ரிங் த காஃபி. காஃபிய கலக்கிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்றாங்க. கீப் ஸ்டிர்ரிங் த காஃபி. காஃபிய கலக்கிக்கிட்டே இரு. எப்ப வரைக்கும்? சர்க்கரை கரையிற வரைக்கும். வரைக்கும் until the sugar dissolves. கரையறதுக்கு என்னங்க? dissolves. பாருங்க, the sugar, இது வந்து பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கு, நல்லா கவனிச்சிங்களா? இனிமேதான் சர்க்கரை கரைய போகுது, இனிமேதான் நம்ம கலக்க போறோம். ஒண்ணும் இல்ல, 2 பேர் இருப்போம், நம்ம கொண்டு போய் காஃபியை வச்சிருப்போம். இப்பதான் நான் சர்க்கரை போட்டேன், கரைஞ்சிருக்காது. அதனால நீ சர்க்கரை கரையிற வரைக்கும் நீ என்ன செய்ய? கலக்கிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்றோம். ஆக்ஷன் இனிமேதான் நடக்குது, ஃபியூச்சர்ல தான் நடக்குது. இருந்தாலும் நம்ம இப்ப பிரசன்ட்ல நம்ம என்ன செய்யறோம்? சொல்றோம், ஓகேங்களா? கீப் ஸ்டிர்ரிங் த காஃபி அன்டில் த சுகர் dissolves. இங்க சப்ஜெக்ட் இட்டு இருக்கிறதுனால நம்ம வேர்பு கூட எஸ் சேர்த்திருக்கோம், ஓகே? இப்போ காஃபில சர்க்கரை கரையிற வரைக்கும் கலக்கிக்கிட்டே இரு அப்படிங்கிறத கீப் ஸ்டிர்ரிங் த காஃபி அன்டில் த சுகர் dissolves. ஓகே, எவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்ப பாருங்க, இப்ப நம்ம குழந்தைங்களை டியூஷன்ல விட்டுருப்போம், போய் கூட்டிட்டு வரலான்னு போறோம். நீ போமா, எனக்கு கொஞ்சம் படிக்கிற வேலை இருக்கு, நீ போ, நீ கிளம்பு, நான் வந்துடுறேன் அப்படின்னு பிள்ளைங்க சொல்லுவாங்க. நம்ம என்ன சொல்லுவோம்? நீ படிக்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்றேன், நீ படிக்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்றேன், நீ உன்னோட வேலையை முடிக்கிற வரைக்கும் நான் இங்க இருக்கிறேன். இந்த மாதிரிலாம் நம்ம நிறைய பேசலாம். அதாவது மெத்தடு இதுதான். இதை வச்சு நீங்க இன்னும் நிறைய சென்டென்ஸ் மேக் பண்ணலாம், உங்களால முடியும். கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, ஓகேங்களா? இப்ப பாருங்க, நான் வெயிட் பண்றேன், அப்ப என்ன சொல்லலாம்? ஐ வெயிட், நான் வெயிட் பண்றேன். எப்ப? until you study.
இல்லைன்னா இனிமே தானே நான் வெயிட் பண்றேன்னு இப்பதானே முடிவு பண்ணிருக்கோம். அப்ப ஐ வில் வெயிட் கூட சொல்லலாம். ஃபியூச்சர் டென்ஸ்ல கூட இதை சொல்லலாம். ஓகேவா? நல்லா கவனிங்க. இந்த அன்டிலுக்கு அப்புறம் வர்றது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல, இதுக்கு முன்னாடி இருக்கிறது நம்ம பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லலாம், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல சொல்லலாம். ஓகேங்களா? அதுக்கு வேணா நான் டேபிள் ஒன்று இப்போ கொடுத்துட்றேன். ஐ வில் வெயிட், நீங்க ஐ வெயிட்னு கூட சொல்லலாம். ரெண்டுமே ஒன்று கரெக்டு தான். ஓகேங்களா? ஒன்றும் தப்புலாம் கிடையாது. ஐ வெயிட் அன்டில் யூ ஸ்டடி, நீ படிக்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். இல்லைன்னா இதை வந்து ஃபியூச்சர் டென்ஸ்ல சொல்லலாம். ஐ வில் வெயிட், நான் வெயிட் பண்ணுவேன். எப்போ வரைக்கும்? நீ படிக்கிற வரைக்கும். அன்டில் யூ ஸ்டடி. ஓகே, காட் இட்? ஷால் வி கோ டு த நெக்ஸ்ட் சென்டென்ஸ்? அலாரம் ஒலிக்கிற வரைக்கும் நான் தூங்கினேன். சாரி, தூங்கினேன்னா நான் இல்லை, நான் அவன் தூங்கினான்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல அவன் வந்து போட்டா அது கரெக்டா இருக்கும். அவன் தூங்கினான் அப்படின்னு சொல்ல போறோம். பாருங்க, அவன் தூங்கினான் முடிஞ்சு போனதுல he slept, அவன் தூங்கினான். எப்ப வரைக்கும்? until. இது நல்லா கவனிங்க, இது பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. இந்த பக்கம் நீங்க பாஸ்ட் டென்ஸ்ல ஆன்சர் கொடுத்தாலும் கரெக்ட் தான், இல்லைன்னா ப்ரெசன்ட்ல நீங்க சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல ஆன்சர் பண்ணாலும் கரெக்ட் தான். ஓகேங்களா? until he slept, until சாரி அவன் he slept, அவன் தூங்கினா எப்ப வரைக்கும்? until the alarm rang. verb 2 இங்கேயும் பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லியிருக்கேன், இங்கேயும் பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? he slept until the alarm rang. அந்த அலாரம் அடிக்கிற வரைக்கும் அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான்? தூங்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்றோம். தூங்கினான் அப்படின்னு சொல்றோம். காட் இட்? பாருங்க, இது உங்களுக்கான டேபிள் காலம். நம்ம ஸ்போக்கனுக்கு இது ரொம்ப அவசியம் தான் இது. ஓகேவா? நல்லா கிளியரா டீடைல்டா தெரிஞ்சுக்கணுங்கிறவங்க நீங்க இதுபடி நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பாருங்க, முதல் சென்டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ் இல்லைன்னா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல பேசிட்டோம்னா அன்டிலோட வர சென்டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ்ல தான் இருக்கணும். காட் இட்? பாஸ்ட் டென்ஸ் இல்லைன்னா பாஸ்ட் கண்டினியூஸ் ரெண்டுமே பாஸ்ட் டென்ஸ். இப்போ இந்த பக்கம் பாஸ்ட் டென்ஸ் வந்தா அன்டிலோட வர சென்டென்ஸும் பாஸ்ட் டென்ஸ்ல தான் இருக்கணும். ஃபியூச்சர் டென்ஸ்ல ஃபர்ஸ்ட் சொல்றோம் அப்படின்னா அந்த பக்கம் அன்டிலோட வர ப்ரெசன்ட் பெர்ஃபெக்டும் பயன்படுத்தலாம், இல்லைன்னா ப்ரெசன்ட் டென்ஸும் பயன்படுத்தலாம். பாருங்க, ரெண்டுமே ஃபியூச்சர் தான். முதல் சென்டென்ஸ் ஃபியூச்சர், அன்டிலோட வர சென்டென்ஸ் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்லையும் பேசலாம், இல்லைன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்லையும் பேசலாம். இப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அன்டிலோட பயன்படுத்துகிற சென்டென்ஸு ஒன்று பாஸ்ட் டென்ஸு, இல்லைன்னா ப்ரெசன்ட் டென்ஸு, இல்லைன்னா ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட், அது மட்டும்தான் வரும். வேற எந்த டென்ஸும் வராது. ஓகேங்களா? இதை நல்லா பார்த்துக்கோங்க. டேபிள் காலம் மாதிரி நல்லா நோட் பண்ணியே வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நம்மளோட வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, தெரிஞ்ச உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல் வந்து இன்னும் தெரியாதவங்களுக்கு நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். ஓகேங்களா? நீங்க வந்து மறைமுகமான ஹெல்ப் இதை பண்றீங்க, பண்ணுங்க. தேங்க்யூ.